எனக்கு சுகர் இருக்கா நினைச்சிட்டு அந்த பயத்திலே நீங்க லேபரேட்டரி போய் கை கொடுத்தீங்கன்னா அந்த ரத்தம் எடுத்தாங்கன்னா அதுல சுகர் மேல இருக்கு. நான் உங்க 5 விரல்ல ரத்தம் எடுத்துட்டு ஒரே மினிட்ல 5 விரல்ல ரத்தம் எடுத்துட்டு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் வரணும். நம்ம இந்த சிக்னஸ் இப்ப இந்த அம்மா சொன்னால அவரு ரொம்ப பேஷனேட்டா சொன்னாரு, டிசீஸே இல்ல அதெல்லாம் ஒரு பர்ஸ்பெக்டிவ்னு. அந்த அம்மா டாக்டர் இல்லாமலும் கரெக்டா சொன்னாங்க, டிசீஸுங்கிறது ஒண்ணு இல்லை, இதெல்லாம் நம்ம இமேஜினேஷன்ல தான் வருது. அது எப்போ பயம் பட்ட டிசீஸ் உடனே ஓடிட்டு வரும். எனக்கு சுகர் இருக்கா நினைச்சிட்டு அந்த பயத்திலே நீங்க லேபரேட்டரி போய் கை கொடுத்தீங்கன்னா அந்த ரத்தம் எடுத்தாங்கன்னா அதுல சுகர் மேல இருக்கு. உடனே உங்களுக்கு ஒரு லேபிள் வந்தது டயபெட்டிஸ். நீங்க டயபெட்டிஸ் இல்லை, அது நார்மல் ரெஸ்பான்ஸ் பாடியில. இப்ப சுகர் எப்படி தெரியுமா, இப்படியே இருக்காது. ஒரே லெவல்ல சுகர் இருந்தா நீங்க சத்து போயிருக்கீங்க. சுகர் இப்படி இருக்கும், இதுக்கு சொல்றது ஹெல்தி கேயாஸ். இந்த லெவல்ல நீங்க சுகர் பிடிச்சிங்கன்னா டயபெட்டிஸ், இந்த லெவல்ல பிடிச்சிங்கன்னா நார்மல், அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ ஒரு மினிட்ல நான் உங்க 5 விரல்ல ரத்தம் எடுத்துட்டு ஒரே மினிட்ல 5 விரல்ல ரத்தம் எடுத்துட்டு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட் வரணும். அது வந்தா தான் நீங்க ஆரோக்கியம். அது 5 ஒரே ரிப்போர்ட் இருந்தா நீங்க ஒன்னும் இந்த உலகத்தில் இல்ல, சத்து போயாச்சு. இல்லைன்னா சீரியஸ் டயபெட்டிஸ் இருக்கு உங்களுக்கு, சீரியஸ் டயபெட்டிஸ். புரிஞ்சுதா? இது எல்லாம் இப்படி இருக்கணும். பிளட் பிரஷர் அப்படிதான். நீங்க அந்த புலி பார்த்தீங்க, ஓடணும், அப்ப சக்தி வரணும், பிளட் பிரஷர் மேல போகணும். அந்த புலியை இப்போ டாக்டரை பார்த்தீங்க, அவருடைய ஒயிட் கோட் பார்த்தீங்க, உடனே பிளட் பிரஷர் மேல போகும். இதுக்கு தான் நம்ம சொல்றது ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன். இல்ல பொய் இல்லை, நான் பொய் சொல்லல, சத்தியமா விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில நீங்க நான் எல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் போய் கடைசியில எப்படி மாட்டிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்டிக்கல் சொல்றேன். இது அமெரிக்கால இருக்கிற ஒரு பெரிய டாக்டர் எழுதியிருக்கார். நீங்க இன்டர்நெட்ல போனா கிடைக்கும். ஆர்டிக்கல் பேர் என்ன தெரியுமா? ஹவு டாக்டர்ஸ் டை. டாக்டர்ஸ் எப்படி சத்து போறாங்கன்னு, நீங்க எப்படி சத்து போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மூச்சு வரலன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. அங்க ஒரு ஐசியூன்னு இருக்கு, இப்ப புதுசு. இது ஒரு இப்ப 20 கொல்லமா வந்திருக்குதுப்பா. நம்ம காலத்துல ஐசியூ இருக்கல, நாம் ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப ஐசியூ இருக்கல. நான் விதவுட் சீயிங் ஆல்சோ பசங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்டடி பண்ணாங்க 1940, அதுக்கு எப்படி தமிழ்ல எப்படி சொல்றது, 1940 மேசச்சூசெட்ஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்னு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு பாஸ்டன்ல. அங்க வந்த 100 ஆள் அங்க வந்தாங்கன்னா அதுல எத்தனை ஆளு கடந்துட்டு வீட்டுக்கு போறாங்க, எத்தனை ஆள் நடந்துட்டு வீட்டுக்கு போறாங்கன்னு புரிஞ்சுதா? நடந்துட்டு வருவாங்க, போறப்போ ஸ்ட்ரெச்சர்ல போறாங்க. இப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கீங்களா? வெளியே நிறைய ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க. என்னத்துக்கு? டெட் பாடி கொண்டு போறது. புரிஞ்சுதா? அப்போ எந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தாங்க. அப்ப நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தா 1940 எல்லாம் என்ன இது மெடிசின்ல ஒன்றும் இல்லை, சும்மா என்னமோ டாக்டருக்கு அவ்வளோ தெரியாது, அதனால எல்லாரும் சத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ எல்லாம் இருக்கு, புதுசு இருக்கு. சென்னையில போனீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு எவ்வளோ ஆஸ்பத்திரி. கோயம்புத்தூர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்பர் ஆஸ்பத்திரி வேற இருக்காது. இதெல்லாம் இருந்து யாரும் சத்து போறது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? விஷயம் சொல்லட்டுமா? 1940 அப்புறம் 2006 அது பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 2006ல கொஞ்சம் ஜாஸ்தி ஆளு பிளாட்டா போனாங்க ஸ்ட்ரெச்சர்ல. நம்ம பழைய காலத்துல மாடர்ன் மெடிசின்ல ஒரு நம்ம அப்பா இருந்தார், அவர் பேரு ஹிப்போக்ரட்டிஸ். ஹிப்போக்ரட் இல்ல, ஹிப்போக்ரட்டிஸ். நம்ம எல்லாம் இப்ப ஹிப்போக்ரிட்ஸ். அவர் என்ன சொன்னாரு? கியூர் ரேர்லி, கம்ஃபர்ட் மோஸ்ட்லி, பட் கன்சோல் ஆல்வேஸ். இந்த நம்ம சொல்றது டாக்டர் அந்த சத்து போன ஆளுக்கு அப்படியே கொண்டு வந்தாரு. போய் அவன் சத்து போறான்னா சத்தே போறான். டாக்டர் ஒரு வேலை செய்யலாம், அவன் நாளைக்கு சத்து போறான்னா இன்னைக்கு அனுப்பலாம், நாளைக்கு சத்து போறான் நாளானிக்கு அனுப்பவே முடியாது. என்ன பண்ணாலும் அவன் சத்து போறான். புரிஞ்சுதா விஷயம்? அப்போ பயப்படாதீங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரி, இது ஒரு வியூகம். அதுக்குள்ள நீங்க
சேர்ந்தீங்க, வெளியே வர மாட்டீங்க. அதுக்காக நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு ஹெல்த் இண்டஸ்ட்ரி வேணும் இந்த உலகத்துல. அது ஹெல்த்ன்னு சொன்னா அது அர்த்தம் வராது. அது நான் பீட்டருக்கு சொன்னேன், ஒரு இண்டஸ்ட்ரி வேணும், வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. இப்ப இருக்கிற உலகத்துல எல்லாம் இருக்கிறது இல்னஸ் இண்டஸ்ட்ரி. புரிஞ்சுதா? நமக்கு என்ன வேணும்? வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. அப்ப நீங்க எப்போ வெல்லுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டாக்டர் பார்க்கணுமே, செக்அப் பண்ணணுமே, அப்பதான் சொல்லலாம். இல்ல, உங்களுக்கு தான் தெரியும். அதனால வெல்னஸ்னா ஹெல்த்னா என்னன்னு சொல்றேன், சரியா கேளுங்கோ. அது கேட்டுட்டு திவசம் காலையில அந்த பிரச்சனை உங்களுக்கு கேட்டு அது ஆன்சர் எஸ்ன்னா உங்களுக்கு செக்அப் வேண்டாம். என்ன பிரச்சனை தெரியுமா? என்தூசியாசம் டு ஒர்க். வேலை செய்யற அது ஒரு உறுப்புக்கு என்ன சொல்றது? ஆர்வம். ஓகே ஓகே ஓகே. நான் வேலை செய்யணும், நான் வேலைக்கு போகணும், நான் வேலை செய்து தான் இருக்கணும். இயேசு மகாசுவாமி சொன்னார், இட்ஸ் வித் தி ஸ்வெட் ஆஃப் ஹிஸ் ப்ரோ தட் ஹீ ஷல் ஈட் பிரெட் ஆன் ஆல் டேஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். வேலை செய்து தான் சாப்பாடு செய். அந்த உண்மேஷ், அந்த அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தா நீங்க ஹெல்தி. இன்னொன்னு என்ன தெரியுமா? enthusiasm to be compassionate. எல்லாருடைய பிரீத்தி அனுபு எனக்கு செய்யணும், இதை மாத்திரம் நீங்க ஆரோக்கியம். நான் பீட்டரை பார்க்கணும், ஏதாவது பண்ணி பீட்டரை கொஞ்சம் மோசம் பண்ணி பீட்டரை கீழே கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை. உங்க ஆரோக்கியம் கெட்டு போகும், கேன்சர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், எல்லாம் வரும். அதனால சும்மா இங்க வந்து காலையில உட்காந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லி வீட்டு போயிட்டு யாருக்கு என்ன பண்றது, எப்படி பணம் பண்றது, எப்படி மோசம் பண்றதுன்னு நினைச்சிங்க, ஆரோக்கியம் கிடைக்காது.